ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து 1.5 வச்சுக்கோங்க. ஸோ கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா புதிய உச்சம் வந்து போயிருக்கான். ஸோ திருப்பி வந்து அதே கதையாக திருப்பி வந்திருக்கான். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணால் போதும். ஏன்னா கிட்ட இருக்கானுங்க, அவனுங்களும் நம்மள மாதிரியே தான் கிட்ட இருக்கானுங்க. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட், இந்த ப்ளூ கோட் சப்போர்ட் இருக்குல்ல, ட்ரில்லியன் இருக்குல்ல, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும். ஸோ அது பர்ஃபெக்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் பார்த்துருவோம். ஸோ 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இது ஆகிருக்கான். ஸோ ஃபார்ம் ஆகியிருக்கான். ஸோ இது நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் பேங்க் நிஃப்டியில் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் அது கூட கண்டுபிடிச்சேன். பட் ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் மாதிரி தான் இருந்திருக்கான். இல்லைன்னா ட்ரிபிள் பாட்டமாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், தெரியும், கிளியராக தெரியும். இந்த இடத்துல கரெக்டாக இருக்குல்ல, பர்ஃபெக்டாக இது உரைக்கும் போதே நம்ம இதுவாக இருக்கணும், கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கணும். அதான் இது பேட்டர்ன் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம பிடிச்சிருக்கணும். ஸோ அதான் இங்கே கரெக்டாக பிடிக்கணும். அப்படி இல்லையா இங்கேயாவது இது பண்ணியிருக்கணும், ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், ஓகே இந்த பேட்டர்ன் வருதுன்றது. ஸோ அதுக்காக தான் சொல்லுது, முன்னாடியே இனிமேட்டு பார்ப்போம். ஸோ பேட்டர்னோட பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கூட கொஞ்சம் லேட்டாக தான் கண்டுபிடிச்சது. பட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிட்ட வந்துட்டோம். அடுத்த வாட்டி கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் போய் பார்த்துக்கலாம். ஸோ 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பர்ஃபெக்டாக நம்ம இந்த ட்ரில்லியன் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரில்லியன் போட்டோம்ல, 15 மினிட்ஸில் 5 மினிட்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகே, அன்றைக்கி ட்ரில்லியன், அந்த ட்ரில்லியன் போட்டோம். ஸோ அந்த ட்ரில்லியன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆக்ட் ஆகிருக்கும். இங்கேருந்து ஒரு ட்ரில்லியன் போட்டிருப்போம். இந்த இடத்துலேருந்து கரெக்டாக பார்த்தா இன்டர்டேயில் அங்கே டச் பண்ணிட்டு தான் கீழே இறங்க ஆரம்பித்து அப்புறம் சைட்வேஸ் போயிட்டான். ஓகேங்களா. ஸோ பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கான். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, இதை உடைக்கணும். திருப்பியும் இதை உடைக்கணும். இந்த இடம் இருக்குல்ல, இதை உடைச்சானா ஓரளவுக்கு நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்றது. ஏற்கனவே இப்படி தான் நடந்திருக்கு ஒரு வாட்டி. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே நடந்திருக்கா, அதேமாதிரி இங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ட்ரெண்ட்லைன் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம்னா நாளைக்கு இங்கே கேப் அப்பில் லைட்டாக ஓப்பன் பண்ணலாம்னு வச்சுங்களேன். இந்த சப்போர்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட்லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக ஆக்ட் ஆகும். அதாவது இந்த இடத்துல ஓப்பன் ஆக ஆரம்பிச்சதுன்னா 25,100 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் இன்டர்டே, சரிங்களா. ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கன்னா ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம்னா இங்கே ஒரு நல்ல சப்போர்ட்டாக இது இருக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த டேயில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஆகிருப்பான். ஸோ கிளியராக தெரிஞ்சிருக்கு இதில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் இருக்குல்ல கிளியராக ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ டபுள் பாட்டம் மாதிரி. ஸோ பார்ப்போம் இது வரைக்கும் போகிறானான்றது பார்க்கலாம். 51,900 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்றதை போய் பார்ப்போம், சரிங்களா. ஸோ பார்ப்போம் இது வரைக்கும் போகிறானா முதல்ல பார்ப்போம். இதை உடச்சிட்டான்னு வச்சிங்களேன், ஓரளவுக்கு இங்கே போய்டும். ஸோ நிஃப்டியும் ஓரளவுக்கு இதுவாகும். ஸோ இது ரெண்டும் உடைக்கணும்னா, பேங்க் நிஃப்டி உடைக்கணும்னா ஐசிஐசிஐ பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இவனுக்கு 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு வச்சிங்களேன், அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இவனுக்கு 2 பேர் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்கானுங்க, சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கானுங்க. ஸோ பார்ப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் நல்லா ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் கொஞ்சம் பார்த்துருவேன், அவன் எப்படி இருக்கான்னு தெரியல. ஸோ பார்த்துருவோம். ஸோ 5 மினிட்ஸில் போய் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் பார்த்துருவோம். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் வந்து டச் பண்ணியிருக்கும். இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னு வச்சுக்கலேன், இந்த ட்ரெண்ட் லைனை கரெக்டாக டச் பண்ணியிருக்கான். ஸோ டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் ஃபுல்லாக போயிட்டான். ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இதேமாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த இது இருக்குல்ல, இங்கே நடந்ததில்ல, அதேமாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அவனோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அதாவது 51,524 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே ஓப்பன் ஆச்சுன்னா இது வந்து டே ட்ரெண்ட் லைன், இது 4 ஹவர்ஸில் போட்டிருக்கும். இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ட்ரெண்ட் லைன், ஓகேங்களா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 51,666 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்குவாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி ஓரளவுக்கு ஏறி இருக்கான். ஸோ கேப் அப் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த டெஸ்ட் பண்ணியிருக்கான். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ 5 மினிட்ஸில் பார்ப்போம். இது உடச்சிட்டானா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டானா திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பித்தானா நிஃப்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நிஃப்டி விக்ஸு தான் கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கான். ஸோ இவன் 14 உடைக்கூடாது. 14 உடச்சிட்டான்னு வச்சிங்களேன், திருப்பியும் பழைய கதை மாதிரி ஆயிடும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம், சரி. இது 1 ஹவரில் பார்த்தோன்னா உடச்சி தான் இருக்கான். ஸோ பட் ஆனால் இது திருப்பி கீழே வரும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இது கீழே வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நிஃப்டி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தான். இன்றைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணான்னு வச்சுங்களேன், நாளைக்கு மார்க்கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரேலி இந்த இடத்துலேருந்து ஒரு இன்னொரு 400 பாயிண்ட் இன்றைக்கி மட்டும் ஒரு 400 பாயிண்ட் வச்சு விட்டானுங்கன்னு வச்சிங்களேன், நல்லாயிருக்கும். நம்ம மார்க்கெட் சூப்பராக ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. எஸ்என்பி அதுவும் அப்படி தான் இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்கான். ஸோ பார்ப்போம் எப்படி நாளைக்கு எப்படி முடியுதுன்றதை பார்க்கலாம். முடிஞ்சால் காலையில் ப்ரீ மார்க்கெட் வீடியோ போகிற பார்க்கலாம். சரிங்களா. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீழே இறக்கி தான் இருக்குது. பார்ப்போம். இவன் இறங்கிட்டான்னு வச்சுங்களேன், இன்னும் இந்த இடத்துல இருக்குல்ல, ஜஸ்ட் இந்த இடம் இருக்குல்ல, இது கீழே வந்துட்டான்னு வச்சிங்களேன் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதாவது 14 கீழே வந்துட்டான்னு வச்சிங்களேன் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு கேப் திரும்பினா கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு கீழே வந்துட்டான்னு வச்சுக்கலாம், மார்க்கெட் வந்து அவங்களதும் ஏற ஆரம்பிச்சிடும், நம்மளதும் மேலே ஏற ஆரம்பிக்கும். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு நிஃப்டி இண்டெக்ஸ், நிஃப்டி அது அந்தளவுக்கு வேண்டாம். நெக்ஸ்ட் ஐஆர்பி உரைக்கிற மாதிரி தான் இருக்கான். பார்ப்போம். ஸ்மால் கேப் நல்லா ரேலி கொடுக்குது, ஆனால் இந்த ஸ்டாக் மட்டும் ரேலியை கொடுக்க மாட்டேது, ஏன்னே தெரிய மாட்டேது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி சைட்வேஸ் போக ஆரம்பிச்சிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே. ஸோ எவ்ரிடே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரீட்ரேஸ் பண்ணுறது தான் எடுத்துக்க முடியும். ஸோ இதை ஃபுல்லாக இது பண்ணிக்க முடியாது. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலையன்ஸ் ஹெவி வெயிட்டேஜ் பார்க்கலாம். ஹெவி வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, பட் இது ஒரு ட்ரிபிள் பாட்டம் மாரி இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் போதான் அப்படின்றத பார்க்கலாம். கிட்டத்தட்ட போயிட்டான்னு நினைக்கிறேன். பட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் மாரி இருக்கும். ஸோ இந்த சைடில் ஒரு சைடு மாரி இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இதை அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா பார்ப்போம் இது எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். இது உடச்சிட்டானா இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சைடில். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். சரியா. நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டான். ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன், இவன் மேலே போக போக நிஃப்டி பேங்க்கும் மேலே போகும். ஸோ ஹெச்டிஎஃப்சி மேலே உடச்சிருக்கான். ஸோ ஓரளவுக்கு இந்த 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ உடச்சிருக்கான், பார்த்துன்னு தான் இருந்தேன், உடச்சிருக்கான். பட் இதை உடைக்கணும். இந்த இது இருக்குல்ல, இந்த ட்ரெயின் இருக்குல்ல, இந்த 1 ஹவர் இருக்குல்ல, அதாவது 1673 உடைச்சா தான் ஒரு நல்ல ரேலி இருக்குது. ஸோ உடச்சிட்டான்னு வச்சுக்கலாம், சூப்பராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் தான் ஒரு பரவாயில்ல, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே ஏறி இருக்கான். இன்ஃபோசிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் மாரி வந்திருக்கான். ஸோ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். இவனுக்கு எங்கன்னா இறக்கி விட்டானுங்கன்னு வச்சுக்கலாம், டவ் ஜோன்ஸு இந்த இவனுக்கெலாம் இருக்கானுங்கள நேஸ்டாக்கு, ஏதாவது அங்கே ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா இதுவும் கரெக்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. இது ஒரு அசம்ஷன் தான், கிளியராக டபுள் டாப் மாதிரி வரா மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். இவன் இறங்கினான்னு வச்சுக்கலாம், நிஃப்டி ஐடி இறங்குனா நம்மளுடைய நிஃப்டியும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஹெவி வெயிட்டேஜில். ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய வாரத்தில் ஒரு ஸ்டாக் வீக்லி பார்த்தோம். இந்த ஏற்கனவே நம்ம கொடுத்தோம்ல இந்த ஸ்டாக்லாம் வீக்லி பார்த்தோம். பட் ஆனால் நீங்கள் 5% ஏறி இருக்கோம். சரிங்களா. அதனால் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்தோம். ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ் ஃபார் தட்.